இது 14th February 2020 நான்சி டிமாஸ் வாகமூத்தின் சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது. மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு கர்த்தரை தேடுவதை குறித்து பார்ப்போம். வேத புஸ்தகத்தில் 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் யோசபாத்தின் கதையை பார்க்குறோம். யோசபாத் யூதாவின் ராஜா. ஒரு நாள் அவனுக்கு ஒரு பெரிய இராணுவம் அவனுடைய சிறிய நாட்டை தாக்க வருகிற செய்தி கிடைக்குது. அப்போ அவன் என்ன செய்தான் அப்படின்றத நம்ம 20வது அதிகாரம் 3வது 4வது வசனங்களில் பார்க்கலாம். என்ன பண்ணான் அப்படின்னா, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அவன் என்ன செய்தான்? பிரச்சனை இருக்கு, அப்புறம் அவன் இப்படி செய்வா அப்படி செய்வா அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்காம, இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட போய் உதவியை கேட்டுட்டு இருக்காம, ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த காரியத்தை செய்கிறான். என்ன பண்ணுறான்? அவனும் அந்த நாட்டு மக்களும் கர்த்தரை தேடுறத நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தர் அவங்களுக்காக, அப்படி அவங்க தேடும் போது கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கறதையும் நம்ம பார்க்குறோம். இப்பவும் நமது நாடும் தீவிரவாதம், பொருளாதாரத்தில் ஒரு நிலையற்ற தன்மை மற்றும் நிறைய காரியங்கள்னால வர சவால்களை சந்திக்குது. அந்த நேரங்களில் நாம் இந்த அரசியல் பார்ட்டி இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அந்த அரசியல் பார்ட்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதை தேடி ஓடுறோமா? இல்லைன்னா யோசபாத் மற்றும் யூதாவின் மக்களை போல நாமும் நம்முடைய இந்த நாட்களில் நம்முடைய நாட்டில் நமக்கு உதவி செய்ய கர்த்தரை தேடி அவருடைய பாதத்தில் காத்திருக்கோமா? யோசிச்சு பார்ப்போம். இப்போ ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் நாட்டிலேயோ இல்லைன்னா எங்கள் அன்றாட வாழ்க்கையிலேயோ தீவிரவாதத்தினாலேயோ கொள்ள நோயினாலேயோ இல்லைன்னா எந்த மாதிரியான காரியத்தினாலேயோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் அந்த பிரச்சனைகளை பார்க்காம உங்கள் சமூகத்தில் வந்து உங்களை தேடி உங்கள்கிட்ட உதவியை கேட்டு உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும்ட்டு உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறோம் ஐயா. அப்போது யோசபாத்துக்காக யுத்தம் செய்த தேவன், யுத்தம் செய்து அவனுக்கு வெற்றியை கொடுத்த தேவன், எங்களுக்காகவும் நீங்கள் யுத்தம் செய்து எங்களுக்கு வெற்றி கொடுப்பீங்க ஐயா. அதுக்காக உமக்கு கொடான கொடி சோஸ்திரம். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதுக்காக நன்றி. இந்த மாதிரியான நான்சியின் மெசேஜஸை இங்கிலீஷில் reviveourhearts.com அப்படின்ற வெப்சைட்டில் கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.